அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 19 வயதிற்குட்பட்ட கபடி போட்டியில் தங்கம் வென்றிருக்கக்கூடிய இந்திய மகளிர் அணிக்கு உற்சாகமான வரவேற்பானது விமான நிலையத்தில் அளிக்கப்பட்டு வருகிறது. சிறு வயது முதலே பிடி ஆசிரியர்கள் தனக்கு மிகுந்த ஆதரவு அளித்ததாகவும் அவர்களை தன் பெற்றோர் போல் பார்ப்பதாகவும் தங்கமகள் கார்த்திகா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்திருக்கிறார். தங்கம் வென்று தாயகம் திரும்பியிருக்கக்கூடிய கார்த்திகாவின் தாயும் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் அஜய். விவரங்களை நீங்க தொடர்ந்து பதிவு செய்யணும். பைரனில் நடைபெற்ற 3வது ஆசிய இளையோர் போட்டிகளில் தொடரில் கபடி பிரிவில் இந்தியாவிற்காக தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்த தமிழக வீராங்கனை கார்த்திகா மற்றும் அபினேஷ் ஆகியோருக்கு சென்னை விமான நிலையத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பிலும் உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு மாலை அணிவித்தும் கிரீடம் அணிவித்தும் தமிழக அரசின் சார்பில் உற்சாக வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய தாயும் மகிழ்ச்சியில அவரை கட்டி அணைத்து உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவியான கார்த்திகா இந்திய அணியின் துணை கேப்டன், அதாவது கபடி அணியினுடைய துணை கேப்டனாகவும் செயல்பட்டு வந்தார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய மகளிர் கபடி அணிக்கு தமிழகத்தில் இருந்து தேர்வான இவர் துணை கேப்டன் பொறுப்பில் நியமிக்கப்பட்டு அந்த பொறுப்பிலும் திறம்பட பணியாற்றி வந்தார். குறிப்பாக கடைசி இறுதி போட்டியில ஈரான் அணியை வீழ்த்தி இந்தியா அந்த தங்கப்பதக்கத்தை வென்றது. அதற்கு முக்கிய திறம்பட விளையாடி முக்கியமாக செயல்பட்டு வந்தவர் கார்த்திகா. அதனால அவர்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கின்றார்கள். கார்த்திகா அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவருடைய தந்தையும் ஒரு கூலி வேலை செய்து வருகிறார். அவருடைய தாய் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளராகவும் இருந்து வருகிறார். குறிப்பாக தற்பொழுது கார்த்திகாவிற்கு உற்சாக வரவேற்பை தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியா தங்க பதக்கம் வென்றதற்கு ஒரு புறம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், திரைப்பிரபலங்கள் அவர்களுக்கு வாழ்த்து மொழியும் சொல்லி வருகிறார்கள். அதே போன்று இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஹரியானாவை சேர்ந்த மாணவிகளுக்கும் அம்மாநில அரசு 3 கோடியை அறிவித்திருக்கிறது. அதே போன்று தமிழகத்திலும் ஏதேனும் ஊக்கத்தொகை அறிவித்து அரசு பணி வழங்க வேண்டும் என்பது ஒரு தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று இயக்குனர் பாரஞ்சித்தும் மாணவி கார்த்திகாவிற்கு அரசு பணி வழங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் இது ஒரு புறம் இருந்தாலும் கூட அரசு பணி வழங்குவதை காட்டிலும் ஊக்கத்தொகை தந்து அவர்கள் இந்த கபடி பிரிவிலோ அல்லது ஏதேனும் அவர்கள் ஒத்துழைக்கும் அந்த விளையாட்டு பிரிவில் மேலும் ஊக்கமடைய செய்ய வேண்டும் என்பதே ஒரு தரப்பினுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தற்பொழுது இந்த சென்னை விமான நிலையத்துல கார்த்திகாவுக்கு உற்சாக வரவேற்பை தமிழக அரசின் சார்பில் தந்து கொண்டிருக்கின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய்.